ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேக்டு ஸ்டைல் பட்டர் பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இன்றைக்கி வீட் ஃப்ளவர் வச்சு தான் செஞ்சுருக்கோம். நல்லா கிறிஸ்பியாக வாயில் வச்சோடனே மெல்ட் ஆகிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ நிறைய பேருக்கு டீ காஃபியோட பிஸ்கட் டிப் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த பிஸ்கட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் வச்சு மட்டுமே நம்ம செய்ய போகிறது இல்லை, கீ ப்ளஸ் பட்டர் ரெண்டுமே கலந்து தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஒரு பவுலில் 60 கிராம் அளவுக்கு நம்ம கீ சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 40 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ ரெண்டும் சேர்த்து 100 கிராம் இருக்கும். அதாவது 60 கிராம் கீ, ஒரு 40 கிராம் பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா இதில் சுகர் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். அதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 90 கிராம் சுகரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட ஒரு 3லேருந்து ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுடரை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து கலந்து வரும்போது ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். ஸோ இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும். ஸோ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மாவு சேர்த்துக்க போகிறோம். அன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் மைதாலையும் செய்யலாம், பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டா பிஸ்கட்டு தான் செய்கிறோம். ஸோ அதனால் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது 250 ml கப்புக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு. கிராம் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 160 கிராம் இருக்கும். அடுத்ததான் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து செய்கிறப்போ உங்களுக்கு பேக்கரி டேஸ்ட்லேயே பிஸ்கட் கிடைக்கும். ஸோ அதனால் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர். கிராம் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிராம் இருக்கும். அடுத்ததான் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர். கிராம் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் இருக்கும். ஸோ இந்த பவுடர் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, இது எல்லாமே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா எந்த மாதிரி இருக்கணும்னா இந்த ஒரு பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டர், கீ, சுகர், இந்த மாவு எல்லாமே நல்லா ஒன்று போல் வர மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு மணல் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். உதிரி உதிரியாக தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதில் கீ கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம கீ ப்ளஸ் பட்டர் ரெண்டுமே சேர்த்து ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 to 30 கிராம் கூட நீங்கள் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து தான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது இந்த குக்கி ஷேப் பண்ணுறதுக்கு வரணும், இந்த பிஸ்கட் ஷேப் பண்ணுறதுக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சருக்கு, ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல் ரொம்பவும் ஸ்மூத்தாக இல்லாமல், ஸோ உங்களுக்கு ஷேப் வர அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேக்கிங் பேப்பரில் போட்டு நம்ம நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு குக்கீஸ் எந்த இதுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு லைட்டாக ரோல் பண்ணிவிடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம். ஸோ ஜென்டலாக ரோல் பண்ணி விட்டாலே போதும். நான் ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ உங்களுக்கு அந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே கிராக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்தாலே உங்களுக்கு இந்த பிஸ்கட் நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப நீங்கள்
அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது, அது கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக அப்படி ஜென்டலாக ரோல் பண்ணி விட்டாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கூட அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 10 மினிட்ஸுக்கு கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அந்த சைட்ஸ் எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். ஒரு 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு நான் எடுத்திருக்கேன். நம்மளோட குக்கீஸ் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வாயில் வச்சோன்னே நல்லா மெல்ட் ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பேக்கரியில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு எக்ஸாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.